ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சிம்பிளாக சூப்பரான பூண்டு சட்னி எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு கடாயை அடுப்பத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா இப்போ 100 கிராம் அளவுக்கு நான் பூண்டு சேர்த்து வதக்கிக்க போகிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பாகம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாயை சேர்த்து இதே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதுக்கு கூடவே 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் வெங்காயம் சேர்த்துக்கும் போது நம்ம சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வரும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கூடவே ஒரு எலுமிச்சை அளவு, ரொம்ப பெருசு இல்லை, ஒரு மீடியம் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா எல்லாம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நாம் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வர போறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ நம்மளுடைய பூண்டு சட்னி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்த பூண்டு சட்னியை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு கூட டேஸ்ட் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வாசனையெல்லாம் மாறி செமையாக சூப்பராக நல்லா கமன்னு வாசனையோட நம்ம பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனல்ல வர்ற எல்லா வீடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ற என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.